இந்த மீனவர்களுக்கு உண்டான சலுகைகள் இதுல நிறைய செய்யற திமுக அரசாங்கம் 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 75-80 வாக்குறுதிகள் மீனவ மக்களுக்கு. மீனவர்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்க மீன்பிடி தொழில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கு காப்பீடு இருக்கு. அந்த காப்பீடு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. இது வரைக்கும் அந்த காப்பீடு கரெக்டாக அவங்க முறைப்படுத்தி செய்யவும் இல்லை. ரெண்டாவது டீசல் விலை கொடுக்குறாங்க. அந்த டீசலை பற்றி டீசலுக்கு மானியம் கொடுத்தா அந்த டீசல் விலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. நம்ம மீன் பிடிக்க போகும்போது இந்த டீசல் விலை குறைவாக இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு கரெக்டாக எட்டலை இது வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, மீனவர்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் செய்கிறேன்னு சொல்லிட்டு மெரின் ப்ராசஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மப்பேடான்னு சொல்லுவோம். அதில் மீனவர்களுக்கு உண்டான தொழில், மீனவ பெண்களுக்கு அந்த பதவியில், அதாவது மீனவர்கள் மீன் கருவாடு இதெல்லாம் பக்குவப்படுத்தக்கூடிய தொழில், அந்த தொழில் முனைவோருக்கு மத்திய அரசாங்கம் ஏகப்பட்ட நிதி வழங்குது. எப்படி வழங்குதுன்னா, ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா, ஒரு கிரேன் வாங்கினீங்கன்னா 50% சப்சிடி இருக்கு. 50% வரைக்கும் கிடைக்க தேவையில்லை. சில இதுக்கு 60% வரைக்கும் சப்சிடி இருக்கு. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னும் மீனவர்கள் பெறவே இல்லை. எல்லாத்துக்கும் மேல மீனவ மக்களுக்கு மட்டும் இல்ல, மோடி ஐயா சொல்றாரு, மீன்பிடி தொழில் மட்டும் பண்றது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் மீனவ பெண்கள் வியாபாரம் பண்றாங்க, மீன் வியாபாரம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் திட்டங்களையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் பணம் ஒதுக்குது. அந்த பணத்தை வேற எதுக்காவது ஒதுக்கி செலவு பண்ணிக்கிறாங்க திமுக. சரி, எக்கனாமிக்கா பொருளாதார ரீதியாகவே மீனவ மக்களை இவங்க டெவலப் பண்ணல. ரெண்டாவது என்னடா செய்றீங்கன்னா, இங்க ஒரு நீர்த்தேக்கம் வருது. நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, திமுக அரசாங்கம் ஒரு நீர்த்தேக்கத்தை கொண்டு வருது நெம்மேலி குப்பத்தில். அந்த நீர்த்தேக்கம் எதுக்காக வருதுன்னா, இருக்கிறவங்களுக்கு குடிநீர் தராங்களாம். அது என்ன செய்ய போறாங்கன்னா, கடல் நீரை குடிநீரை மாத்திர திட்டம். கடல் நீரை குடிநீரை மாத்திர திட்டம் வரும்போது என்ன போகணும்னா, எப்பயுமே நம்ம சீக்கிரம் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆரோ பாருங்க, வீட்டை போட்டுருப்பீங்க, ஆரோ போட்டீங்கன்னா அதுல தண்ணி ஃபில்டர் ஆகி வருதுன்னா, கழிவு தண்ணி, அந்த தண்ணியில இருந்து 2 லிட்டர் தண்ணியில 1/2 லிட்டர் தண்ணி சுத்தமான தண்ணியா வரும். மீதி 1.5 லிட்டர் என்ன ஆகுதுன்னா வேஸ்டேஜா தண்ணி தடிமனா வரும். அப்ப அந்த தடிமனா வரும்போது அந்த தண்ணியை இங்க விட்டுருவாங்க, இந்த இதுல விட்டுறாங்க. இப்படி விடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தடிமனான தண்ணி மீன் வளர்றதுக்கு அங்க உனக்கு ஏற்ப சூழ்நிலையோ அந்த தட்பவெப்ப நிலையோ கிளைமேட் கண்டிஷனும் வராது. அப்ப மீன் குறையும். அப்ப மீன் குறையும் போது என்ன ஆகும், உங்களுக்கு மீனவர்களுக்கு வருமானம் போயிடும். இப்ப அந்த திட்டத்தை கொண்டு வாங்க, அதுக்கு போராட்டம் பண்ணி இப்ப நிப்பாட்டி வச்சிருக்காங்க தற்சமயத்துக்கு. இப்ப எடப்பாடி ஐயா வந்த உடனே நம்ம மீனவர்கள் சார்பா நம்ம அதுக்கான மனுவை கொடுத்து இந்த திட்டத்தை கைவிட சொல்லணும் நம்ம. ஏன்னா இந்த மீனவ கிராமங்கள் ஓரமா எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இந்த கழிவு நீர் அங்கிருந்து மழை பெஞ்சதுன்னா எல்லாம் சிலிண்டர் முதற்கொண்டு பிளாஸ்டிக்ல இருந்து எல்லாமே இங்க சேர்ந்துருது. இங்க சேர்ந்துச்சுன்னா நம்ம கடலோட சுகாதாரம் கெட்டு போயிடும். கடல் தானங்க நமக்கு தெய்வம், அதுதானே அள்ளி கொடுக்குது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப கடல் கெட்டு போச்சுன்னா சோதனை சித்திரம் வரைய முடியும். இந்த கடல் பாதுகாப்புக்கு திமுக அரசு ஒண்ணுமே செய்யல. அந்த கடல் பாதுகாப்புக்கான விஷயத்துக்கு ஒண்ணுமே செய்யல. சரி, இதெல்லாம் ஒண்ணுமே இது எதுவுமே பண்ணாம திருட்டு அரசாங்கம் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கோயில பாருங்க, இப்ப நம்ம ஊர்ல பாருங்க, நம்ம எல்லாம் சிறு வழிபடுறோம், நம்ம எல்லாம் கோயிலுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க கோயிலுக்கு. ஆனா 168 கோயில் இடிச்சிருக்கிறானுங்க. கோயிலை திருப்பி புனரமைக்கிறதுக்கும் கோயிலை செப்பல் எடுக்கிறதுக்கும் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கோயிலை பூரா இடிச்சிருக்காங்க. 168 கோயில் இடிச்சதான் இவருக்கு கண்டப்பறேன். அதுல இவரு நம்ம 4 மந்திரி இருக்கானுங்க. இந்த 4 மந்திரியும் நம்ம கோயிலுள்ள புடிச்சு சக்கையா புரிஞ்சோம்னா நமக்கு கடனே வராது. எப்படி தெரியுங்களா? ஏவா வேலு ஒரு 50,000 கோடி, KN நேரு ஒரு 50,000 கோடி, துறைமுருகன் டிஸ்ட்ரிக்ட் வாங்கியிருக்கான் பாருங்க, அவன் ஒரு 50,000 கோடி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரு, பத்திரப்பதிவு இருக்காரு பாத்தீங்கன்னா மூர்த்தி, அவரு ஒரு 50,000 கோடி. இவங்க 4 பேர் செஞ்ச ஊழல் இப்ப அவங்க மேல பெட்டிஷன் போட்டுக்கிறது, அதாவது மத்திய அரசாங்கம் கேஸ் போட்டுக்கிறது மட்டும் இது தெரியாம எவ்வளவு திருநானுங்கன்னு தெரியல. தெரிஞ்சு மத்திய அரசாங்கம் இப்ப பிடிக்கிறது 2 லட்சம் கோடி. இப்ப ஒரு அரசாங்கம் ஒரு வீட்டை நம்ம அம்மா அப்பா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அப்பா கடன் வாங்காம குடும்பம் நடத்துனா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கடன் வாங்கி குடும்பம் நடத்துனா என்ன ஆகும், அந்த குடும்பம் விளங்காம நடுவில் தெருவு நிற்கணும், நாளைக்கு அந்த குழந்தைங்க தான் பாதிக்கப்படும். அதே நிலைமை தான் நம்ம மாநிலத்திலையும். அதாவது திமுக அரசாங்கம் வந்த உடனே முதல் ஆண்டு அந்த 2021-22ல 1,55,000 கோடி வரி வசூல் பண்ணியிருக்காங்க. 1,55,000 கோடி வரி வசூல். அதுக்கு அடுத்த வருஷம் 1,82,000 கோடி வரி வசூல் பண்ணியிருக்காங்க.
அதுக்கு அடுத்த வருஷம் 1,92,000 கோடி 92,500 கோடி வரி வசூல் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாத்தையும் விலையேற்றி 2,25,000 கோடி வந்து வரி வசூல் பண்ணிருக்காங்க. அந்த வரி வசூல் பண்ண காசு எதுக்காக பண்றாங்க? நம்ம மக்கள்கிட்ட வந்து வரி வசூல் திருப்பி மக்களுக்கு நல்லது செய்யணும். நல்லது செய்தாலும் வரி வசூல் பண்ற அதை வரி வசூல் பண்ணி 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 இவனுக்கு பேர்ல பேங்க்ல துபாயிலையும் அமெரிக்காவிலையும் அதுலயும் இதுலயும் போட்டுக்க வேண்டியது. இந்த வரி வசூல் பண்ணி இவங்க எங்கடா நாட்டை இது வந்து நாட்டை செலவினங்களை எப்படி நாட்டை நடத்துறாங்கன்னா வேர்ல்டு பேங்க்ல இருந்து 5 லட்சம் கோடி, அதாவது நம்ம சுதந்திரம் கிடைச்ச உடனே 1947 இருந்து இந்த 60 வருடமா அதிமுக காங்கிரஸ் மற்ற ஏழை ஆட்சிகள் நடத்தி இருந்து அவங்க 4,80,000 கோடி கடன் வாங்கி நலத்திட்டம் செஞ்சிருக்காங்க. இவனுக்கு இந்த 5 வருஷத்துக்கு 5,02,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப நமக்கு மொத்தம் எத்தனை கோடி? 10 லட்சம் கோடிக்கு மேல நமக்கு கடன். இப்ப 10 லட்சம் கோடி கடன்னா ஒரு ஆளு மேல 1,30,000 ரூபாய் நம்ம கடங்காரம் நம்போம். இப்ப இந்த கடனை திருப்பி அடைக்கணும் எடப்பாடி ஐயா. திருப்பி நமக்கு எல்லாம் தேவையான வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும். அப்ப ஒரு மனசு எவ்வளவு கஷ்டப்படணும் பாருங்க. எடப்பாடி ஐயா கிட்ட நீங்க வந்து இப்ப ஓட்டு போட்டு ஆட்சியை கொடுத்தாலும் அவருக்கு நம்ம வந்து இருட வைக்கல, முழுகிருத்த வைக்கணும். இதெல்லாம் சரி பண்ணி எடப்பாடியை திருப்பி சரி பண்ணி கொண்டு வரணும். நார்மலா கொண்டு வரணும். ஒரு நாடு வந்து வளர்ச்சியிலனா கூட பரவாயில்ல, வளர்ச்சிக்கு அப்புறம் தளர்ச்சியில கொண்டு போனா நீ என்ன ஆட்சி செய்யற? என்ன உன்னோட ஆட்சி எப்படி இருக்குது? இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க நம்மளோட இதுல பெண் பிள்ளைகளுக்கு போல எங்கேயுமே போக முடியாது. பாருங்க, இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில 40,200 போக்சோ சட்ட கேஸ், ஒரு வருஷத்துக்கு 7,500 கேஸ். அதுக்கு அடுத்த வருஷம் 7,000 முன்னேற்றத்தை பாருங்க. 7,800 எது சின்ன குழந்தைங்கள 18 வயசு ஆகும் முன்னாடி இந்த குழந்தைங்களுக்கு எடுத்த வன்கொடுமை கேஸ் ஒவ்வொரு வருஷமும் 1000 கேஸ் முக்கால்வாசி கேஸ் போட மாட்டாங்க நம்ம போலீஸ் ஆயிடுங்க. அப்படி கேஸ் போடுறது, அப்படி அதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் ஆகி கேஸ் போட்டது இந்த கிட்டத்தட்ட 40,200 கேஸ் பெண் பிள்ளைகளை வன்கொடுமை பண்ண விஷயத்துல. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களே, இந்த மாதிரி ஆட்சி தத்திரமான ஆட்சி வேணுமா? இல்ல எடப்பாடி ஐயா நமக்கு கொரோனா காலத்துல மோடி ஐயாவும் எடப்பாடி ஐயா செஞ்சது தெரியுமா? கிட்டத்தட்ட 1 வருஷம் 8 மாசம் நம்ம எந்த வழியும் கெட்டல, நானும் எந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகல, எல்லாம் மூடி இருந்துச்சு. அந்த காலத்திலே நமக்கு வந்து நல்லபடியா சோறு கொடுத்து நமக்கு மருத்துவம் கொடுத்த மோடி ஆட்சி வேணுமா? எடப்பாடி ஐயா அந்த காலத்துல அந்த கொரோனா காலத்துல நம்ம எல்லாம் வந்து பாருங்க, எந்த இதுவும் விளையாட்டு கிடையாது, கடை எதுவுமே திறக்கல, வரி எதுவும் வசனாகல, ரோட்ல டோல்கேட் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது, விற்பனை வரி கிடையாது, என்ன எதுவுமே இல்லையா, எல்லாமே லாக்டவுன் ஆயிடுச்சு, எல்லாமே வீட்டுல வாழ்ந்தோம். அந்த டைம்லயே எடப்பாடி ஐயா எந்த வித வருமானம் இல்லாம நாட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி நமக்கு எல்லாம் சோறு போட்டு ரேஷன் கடை எல்லா விஷயத்தையும் எல்லாமே கொடுக்க வச்சு துணிமணி, அது இல்லாம மோடி ஐயா வந்து நமக்கு வந்து இலவசமா மருத்துவம் கொடுத்து கொரோனா வந்து நம்ம உயிரை காப்பாத்திக்காரு. அப்ப நல்லவங்க ஆட்சி வந்ததுன்னா நம்ம நல்லா இருப்போம். இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நீங்க வாங்கிட்டு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பணத்தை வாங்கிட்டோமே நம்ம அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் நீங்க மனசாட்சியோடு நினைக்கிறீங்களா? ஆனா அவங்க நம்ம பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டோம், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களா? அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுங்க, எல்லா திட்டத்திலையும் ஊழல், எல்லா நலத்திட்டத்திலும் கொள்ள, எல்லா நலத்திட்டத்திலும் கமிஷன். இந்த பிரிட்ஜு கட்டுமா, எனக்கு இந்த பிரிட்ஜில் 25% பிரிட்ஜோட அவனுக்கு எப்படி கேட்கறாங்க? சிவாஜி படம் சார், ரஜினிகாந்த் சிவாஜி படம் பார்த்தீங்களா? இந்த ப்ராஜெக்டோட அளவுங்க, இந்த ப்ராஜெக்ட் 100 கோடி ரூபாய் 25% கொடுக்குது. இப்படிதான் பண்ணி ஊழல் பண்ணி அந்த படம் சும்மா இல்லை, திமுக ஆட்சி அப்படியே படம் போட்டு காப்பிக்கலாம். முன்னாடி ஒருத்தன் சிவாஜி படத்தில் அந்த டைரக்டர் நல்லா கரெக்டாக ஞானம் உள்ளவங்க பின்னாடி இந்த மாதிரி ஆட்சி இந்த மாதிரி ஆட்சி வருமா? நமக்கு நல்ல எடப்பாடியோட ஆட்சி வருமா? மராமத்து பணின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பாலாறில் கொடுக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடப்பாடி இருக்கும்போது செஞ்சது இப்போ நிலத்தடி நீர் உயருது. இப்போ அந்த பக்கம் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குன்னு எடப்பாடி செஞ்சது. இவனுக்கு எதுவுமே செய்யலையா? மண்ணை வாரி திருடி தின்றது, எல்லாத்தையும் விற்கிறது, இருக்கிற மலையெல்லாம் இடிச்சிடுறது. இங்க பாருங்க, எல்லாத்தையும் மீனவருக்கு அதிக பொறுப்பு இருக்கு. மோடி அடிக்கடி சொல்லுவாரு, என் மீனவன் என்னுடைய சோல்ஜர்ன்றாரு, என்னுடைய பட்டாளத்தான், அவன் தான் என் நாட்டை காப்பாற்றக்கூடிய சிப்பாய். மீனவன் என்னோட சிப்பாய்ங்கிறார் மோடி ஐயா. சரிங்களா? ஏன் சொல்றாரு தெரியுங்களா? மீனவனுக்கு தான் எல்லாமே பாதிக்கப்படும். எப்படி தெரியுமா? ஒரு நாட்டில் மழை வளம் குன்றி போச்சுன்னா, மழை பெய்யலைன்னா, எல்லா இடமும் தண்ணி வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாம் வந்து கடல்ல கலந்து போகும். கடல் ஓரத்தில் கொடுத்து வந்துடும் யாரு? நம்ம தான் கொடுத்து வந்துடும். நாளைக்கு பாதிக்கப்பட போறது யாரு? இயற்கையோட எஃபெக்ட்ல பாதிக்கப்பட போறது என்ன நம்ம தான். அப்ப எல்லாத்தையும் பாதிக்கப்படுறோம் மீனவன் தான். அப்ப மீனவன் தான் என்ன பண்ண வாட்டி ஓட்டு பொறுப்பா இவங்க மழை கள்ளத்துல மண்ணை திருநாங்க, கனிம வளர்த்து திருநாங்க, எல்லாத்தையும் ஒண்ணு திருடி வெளிநாட்டுக்கு. ஏமா இங்க இருந்து மண்ணை எடுத்து கேரளாக்கு விற்கிறாங்க வீடு கட்டுறதுக்கு.
அப்ப நம்ம ஊர்ல மழை பெஞ்சா என்ன பண்ண, மழை பிடிப்பு இருக்குமா, தண்ணி பரபரப்பு வெளியே வந்து கடலை கறக்கும். கடலை கறக்கும்போது என்ன பண்ணும், எல்லா வெள்ளம் தண்ணி கலந்து நீர் மட்டும் உயிரும். அப்ப இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடும்போது கொஞ்சம் சிந்திக்கணும். இவங்களால என்ன பயன் இருக்குது, கடனுக்கு மேல கடன் ஆக்கி விட்டானுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இது பாருங்க, இந்த மத்திய அரசு பள்ளிக்கூடம் கொண்டு வரன்றாங்கல்ல, அது என்ன பள்ளிக்கூடம் தெரியுங்களா, நவோதயா பள்ளிக்கூடம். நம்ம பிள்ளைகளும் சிபிஎஸ்சி பண்ண பிள்ளைங்க படிக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்க அதே பாடத்திட்டம். அப்ப நீங்க எல்லாம் படிப்பறிவு சூப்பரா வரும். நம்ம குழந்தை நாளைக்கு ஐஐடியில் போய் படிக்கிறதுக்கோ, நம்ம குழந்தை நாளைக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் எடுக்கிறதுக்கோ அந்த ஈக்குவலான அறிவை கொண்டு வந்து நவோதயா பள்ளிக்கூடம் கொண்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கு நவோதயா பள்ளிக்கூடம் கொண்டு வரணும்னு சொல்லி மோடி கேட்கிறாரு. இவனுங்க பள்ளிக்கூடம் நவோதயா பள்ளிக்கூடம் இங்கே வரக்கூடாது, சமச்சீர் கல்வின்னு சொல்லிட்டு நம்மள ஆங்கிலம் மெக்கால கல்வி குமாஸ்தா கல்வி படிக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாங்க. இன்னும் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இவனுக்கு அடிமையாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேலாவது சிந்திச்சு நல்லபடியாக ஓட்டு போடணும். அதாவது பெண்களை மதிக்கிற அரசாங்கம், கடைசியாக நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒன்று சொல்றேன் பாருங்க, பெண்களை மதிக்காத எந்த ஆட்சி, மதிக்கிற ஆட்சி தான் நல்லா இருக்கும். மதிக்காத ஆட்சி எதாவது நம்ம பரம்பரை எப்படி, நம்ம பரம்பரை எப்படின்னா, சிலம்பத்துல வந்து தவறா ஒருத்தர் பாண்டிய மன்னன் வந்து தவறா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டான். கண்ணகி அந்த சிலம்பை உடைச்சிட்டு மதுரையவே எரிச்சவன். இன்றைக்கு நம்ம பொம்பளை பிள்ளைங்க வெளியில போக முடியுதா? ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் கெடுத்து குட்டிச்சாராக்கிறதுக்கு அங்கங்க எல்லாம் போதையை வச்சு கஞ்சா, கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே, பார்பிகேஸ், மரிச்சுவனா, இதெல்லாம் கெமிக்கல் வேறு. இதெல்லாம் போட்டு அவங்க உச்ச கட்டத்துக்கு மூளையோட கிளச்சி போய் அவங்க வந்து கண்டதெல்லாம் பண்றாங்க. மிருக மாதிரி மாறிட்டு வர மனுஷன். அதை யாரை கடத்துறதுன்னு பார்த்தா தீவிர கட்சிக்காரன் சாதிக்கின்ற பாய் அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து அட்டுழியை பண்ணிக்கிட்டே இருந்தா நீங்க ஓட்டு, இந்த வாட்டி நம்ம கண்டிக்கிறதுக்கு ஒரே டைம் மக்களுக்கு வர வேண்டியது இந்த ஓட்டு போடுறாங்க தான். ஓட்டு போடும்போது சிந்திச்சு போடணும். நம்ம பொம்பளை பிள்ளைகிட்ட சொன்னானுங்க, சுட்டுட்டு என்ன சொன்னானுங்க, இது காஷ்மீர்ல நீ போய் உங்க மோடி கிட்ட சொல்லு அப்படின்னானுங்க. நைட்டோட நைட்டை அடிச்சாரா இல்லையா? எல்லாம் மண்டி போட்டு இப்போ பாகிஸ்தான் வந்து என்ன பண்ண, ஐயோ விட்டுருங்க கதறானுங்களா? அதுதான் மோடின்ற தகப்பன் சாமி மாதிரி நம்ம நாட்டை காப்பாற்றுறாரு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போர் நடந்துட்டு இருக்குது. அமெரிக்காவில் பெட்ரோல் விலை அதிகம், எல்லா இடத்துலையும் 50%, 40%, 20% ஏற்றிட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்து பெட்ரோல் டீசல் எல்லாமே சரியான கரெக்டான விலைக்கு தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதையும் கரெக்டாக மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால மாமியாரும் மருமக 2 பேரும் ஒற்றுமையாக தான் நாடு நல்லா இருக்கும். மத்திய அரசாங்கம் கொடுக்கணும், மாநில அரசாங்கம் பெறணும், மாநில அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணக்கமா இருக்கணும். அதனால பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் அங்கே இருந்தா இங்கே எடப்பாடி இருந்தாங்க, கேட்க வேண்டியதை கேட்டு பெற வேண்டியதை பெற்று நம்ம மக்கள் எல்லாத்தையும் சுபிச்சமா வாழ வைப்பாங்க. கொரோனா காலத்தை மறந்துடாதீங்க. இலவசமா நமக்கு ஊசி கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றுறாங்க. நமக்கு சாப்பாடு போட்டு 1.5 வருஷமா எந்த வருமானம் இல்லாத கூட நாட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி மராமரத்து பணியை நல்லா பண்ண எடப்பாடி ஓட்டு போட்டு நீங்க இந்த தொகுதியில யாரு நின்னாலும் நம்ம கூட்டணி சார்பா அவங்களுக்கு உங்களோட ஓட்டு போடணும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய தலைவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து